நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள் அனைவருக்கும் பணம் 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 இதோட மகிமையை பற்றி பேச போகிறேன். பணம் இல்லை என்றால் மனிதன் ஒரு நடைப்பினம். முதல்ல இந்த பாயிண்ட் எடுத்துங்க. பணம்தான் உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. பணம் மட்டுமே உங்கள் சமூகத்தில் மரியாதை. பணத்தை வைத்தே உறவுகள், பணத்தை வைத்தே நண்பர்கள். பணம் மட்டுமே உங்களுடைய அந்தஸ்து, வாழ்வியல் எல்லாமே. சரி, இது இவ்வளோ முக்கியத்துவம் கொண்டது பணம். அந்த பணத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ 100% நேர் வழியில் சம்பாதிக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் வருதுன்னா உங்கள் மனசை கட்டுப்படுத்திங்க. 9,000 ரூபாய் தான் எனக்கு வருதுன்ட்டு ஒரு 1000 ரூபாயாவது சேமிப்பில் ஒதுக்குங்க. நான் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக அப்படித்தான் என் மைண்ட் செட் பண்ணி கொஞ்சமாச்சு சேர்க்கணுங்கிற கொள்கையோடு இருக்கேன். ஏனென்றால் வயது ஆக ஆக முதுமை எல்லாம் வரும். அந்த நேரத்தில் திடீர்னு உடம்பு வரும். உடம்பு வரும்போது உங்களால் ஓட முடியாது, எவனும் தரமாட்டான். அது வைக்க சீரியஸ். ஏன் பணத்தோட வலிமையை சொல்கிறேன்னா, ஒரு பிச்சைக்காரன் உங்கள்கிட்ட காசு கேட்குறான். மனிதனுடைய மனம் என்ன செய்யுங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் மனசு பாவமாக இருக்குது, உருவம் ஒரு 5 ரூபா போடலான்ட்டு இருக்கும். அது தோன்றிய விட அடுத்த நொடியே நீங்கள் 5 ரூபாயை போட்டுடணும். போடலைன்னு வைங்களேன், இவனுக்கு இருக்கு 5 ரூபா, 2 ரூபா கொடுப்பேன்னு தோணும். சரி, அப்போயாவது உடனே 2 ரூபாயை போட்டுடணும். இல்லைன்னா எதுக்கு இவனுக்கு 2 ரூபா, 1 ரூபா போடலாமேன்னு போகும். இன்னும் கொஞ்சம் தாமதிச்சிங்கன்னு வைங்க, கை கால் நல்லா இருக்கு, உழைச்சி சாப்பிட்டோம், 1 ரூபா கூட கிடையாது போடா அப்படின்னு தோணும். இதைத்தான் இரத்த பாசங்கள் உட்பட நான் அனுபவத்தில் கண்டது. என்னுடைய 60 திருமணத்தில் எனக்கு நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் ஃபங்க்ஷனை, ஒரு 30,000 ரூபா பணம் தரேன்னு சொல்லிட்டு ஆனந்தமாக தான் உடன்பிறப்பே, சொந்த உறவே சொல்லிச்சு. உடனே கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க மனசு அப்படி போயிருக்காது. எதுக்கு இவனுக்கு 30 ரூபா கொடுத்துக்கிட்டு அப்படின்னு தாமதமாக மனதுக்குள் ஒரு ராட்சசன் உருவாகி இன்னைக்கு அண்ணனும் தம்பியும் பேசிக்கொள்வார் இல்லைங்க. இதுதாங்க தம்பியான நான் அந்த அண்ணன் மீது எவ்வளோ 60 ரூபாய்ட்ட வாய்த்திறந்து சொல்லி துவச்சிக்கலாம். இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. என் மகனே கொடுக்குற காசாக இருந்தாலும் எனக்கு 1% கூட விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு அந்த பணத்தை எதிர்பார்க்கன்னு சொல்லிக்கலாம். இல்லை, கடைசி நிமிஷத்தில் அசிங்கப்படுத்தினல்ல. அந்த 30,000 ரூபாய்க்காக நான் எவ்வளோலாம் கடன்பட்டேன், எவ்வளோ அவமானப்பட்டேன், என்னுடைய மாமனார் குடும்பத்தெல்லாம் எவ்வளோ அசிங்கப்பட்டேன், பிரட்டுவதற்கு என்னெல்லாம் துன்பப்பட்டேன்ட்டு